அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணத்தில் இன்று காலையில் மேட்டுப்பாளையத்தில் அவர் தேர்தல் சுற்றுப்பயண அந்த எழுச்சி பயணத்தை தொடங்கிய நிலையில் இப்போது அவர் இந்த ரோட் ஷோவை நடத்துகிறார். இந்த ரோட் ஷோ நடத்துவதற்கு முன்பாக அவர் தமிழகத்தில் முதல் முறையாக இந்த ஒரு பிரம்மாண்ட ஒரு பேருந்தின் மூலமாக தேர்தல் பிரச்சாரத்தை அவர் தொடங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி மேட்டுப்பாளையத்தில் இப்போது அந்த ரோட் ஷோவுக்கு முன்னதாக அந்த ரோட் ஷோ நடைபெறும் பகுதிக்கு அந்த பிரச்சார பேருந்தில் அவர் பயணிக்கும் அந்த காட்சியை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணம் என்ற பெயரில் கோவையில் இருந்து அங்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த பிரச்சார பயணத்தை நிறைவு செய்கிறார். இன்று கோவையில் காலையில் பயணத்தை தொடங்கிய அவர் இப்போது மேட்டுப்பாளையத்தில் இருந்து தொடர்ந்து கோவையின் பல்வேறு பகுதிகளில் அந்த ரோட் ஷோ என்று அழைக்கப்படும் சாலையோரத்தில் மக்களை காரில் இருந்தவாறே சந்தித்து கையசைத்து செல்லும் அந்த பிரச்சார யுக்தியை வடமாநில தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மேற்கொண்ட அந்த ரோட் ஷோ யுக்தியை அவர் இப்பொழுது அவர் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தில் அவர் மேற்கொள்ள இருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி இணைந்து சந்திக்க உள்ள சூழ்நிலையில் முதல் கட்டமாக எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சார பயணத்தை தொடங்கி இருக்கிறார். புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் என்ற தலைப்பில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தோடு இந்த பேருந்தில் அவர் இந்த பிரச்சார பயணத்தை தொடங்கி இருக்கிறார். தமிழகத்தில் இதுவரை முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர் கூட ஒரு டெம்போ வேனில் தான் பிரச்சாரத்தை செய்வார்கள். இது போன்ற பெரிய பேருந்தில் தேர்தல் பிரச்சார பயணத்தை மேற்கொள்வது இதுதான் முதல் முறை. எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சார முறையை தமிழகத்தில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இது எந்த அளவுக்கு அவருக்கு வெற்றியை தரும் மற்றும் மக்களை சந்திப்பதற்கு எந்த அளவுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்பது இந்த பயணம் நிறைவடையும் தஞ்சாவூர் பயணத்தின் போது தெரிய வரும். இப்போது கோவையில் பயணத்தை தொடங்கியுள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு பிரிவு பாதுகாப்பு மற்றும் அங்கு பல்வேறு கூட்டணி கட்சிகளின் தொண்டர்கள் உள்ளிட்டோர் அந்த வரவேற்பை அளிக்கிறார்கள். இந்த சுற்றுப்பயணமானது இன்னும் சற்று நேரத்தில் அந்த ரோட் ஷோ தொடங்க இருப்பதை ஒட்டி அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரும் இந்த அவரது பிரச்சார பயணத்தை அங்கிருந்து இந்த ரோட் ஷோவிற்கு வரவேற்பு தெரிவிப்பதற்காக அங்கு குவிந்திருக்கிறார்கள். இப்போது தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டுள்ள இந்த தேர்தல் பிரச்சார எழுச்சி பயணமானது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தொடங்கி தற்போது இந்த பயணமானது மேட்டுப்பாளையத்தின் அருகிலேயே அந்த ரோட் ஷோ என்று அழைக்கப்படக்கூடிய மக்களை சந்திக்கக்கூடிய பயணம். இதை தொடர்ந்து ஒரு 5 இடங்களில் அவர் முக்கியமான இடங்களில் பிரச்சார பயணத்தை தொடங்கி இந்த மக்களிடம் நேரடியாக உரையாற்றுகிறார். இந்த உரையாற்றும் அந்த மக்களை சந்தித்து உரையாற்றக்கூடிய அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகள் அனைத்தையும் அவர் நேரடியாக அங்கு கோவை தெற்கு உக்கரம் அருகே உள்ள கோட்டைப்புதூர் காந்தி நகர் அந்த பகுதியில் மற்றும் அதை தொடர்ந்து அவர் கோவை மேட்டுப்பாளையத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் மக்களை சந்தித்த அந்த காட்சிகள் வெளியாகி இருந்தன. இதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்ற இந்த நடைப்பயணத்தின் முதல் கட்டமாக இன்று காலையில் விவசாயிகள் மற்றும் நெசவாளர்கள் மற்றும் செங்கத்தில் உள்ள அந்த உற்பத்தியாளர் சங்கத்தினர் உள்ளிட்டோரிடம் இன்று அவர் கலந்துரையாடல் நடத்தினார். அந்த கலந்துரையாடலில் அவிநாசி அத்தக்கடவு திட்டத்தில் இந்த மேட்டுப்பாளையம் பகுதி மற்றும் காரமடை பகுதிகள் விடுபட்டுள்ளது தொடர்பாக விவசாயிகள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் அதில் பதிலளித்தார். அந்த பதிலை தொடர்ந்து விவசாயிகள் கலந்துரையாடலை தொடர்ந்து அதை தொடர்ந்து மக்களை நேரடியாக தனியார் மண்டபத்தில் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். இதை தொடர்ந்து இப்போது அந்த கோவையில் உள்ள பல்வேறு இடங்களில் நடைபெறக்கூடிய அந்த ரோட் ஷோ மற்றும் பிரச்சார அந்த பயணத்தில் அவர் தொடர்ந்து பங்கேற்க இருக்கிறார். அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இடத்திற்கு அந்த பேருந்தில் சிறப்பு பேருந்தில் அதற்காக வடிவமைக்கப்பட்ட அந்த சிறப்பு பேருந்தில் இப்போது எடப்பாடி பழனிசாமி பயணித்து வரக்கூடிய காட்சியும் அதிமுக நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று சரியாக இன்னும் சற்று நேரத்தில் அந்த காந்தி சிலை அருகே மேட்டுப்பாளையத்தில் உள்ள காந்தி சிலை அருகே அந்த ரோட் ஷோவில் அவர் பங்கேற்கிறார். இதை தொடர்ந்து மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் அருகில் அவர் வாகனத்தில் இருந்தவர் பொதுமக்களிடையே உரையாற்ற இருக்கிறார். அதைத் தொடர்ந்து 5:40 மணி அளவில் காரமடை பேருந்து நிறுத்தம் அருகிலும் பிரச்சார வாகனத்தில்
இருந்தவாறு மக்களிடையே அந்த கூடியுள்ள தொண்டர்களிடையே உரையாற்ற இருக்கிறார். அதைத் தொடர்ந்து கவுண்டம்பாளையம், துடியலூர் மற்றும் சரவணப்பட்டி ஆகிய இடங்களிலும் இன்று அவர் உரையாற்ற இருக்கிறார். இன்று கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்த வடவள்ளி பேருந்து நிலையத்திலும் மக்களை அவர் சந்திக்க இருக்கிறார் என்றும் இன்றைய அவருடைய நிகழ்ச்சி நிரலில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாளையும் கோவை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் அவர் அந்த மக்களை சந்தித்து உரையாற்ற இருக்கிறார். இப்போது அந்த பேருந்தில் அவர் மேட்டுப்பாளையத்தில் உள்ள அந்த காந்தி சிலை அருகே அவர் ரோட் ஷோவில் கலந்து கொள்வதற்காக பயணித்து வரக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்க்க முடிகிறது. தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் என்ற தலைப்பில் அதிமுக பாஜக கூட்டணியின் பிரச்சார பயணத்தை அவர் தொடங்கி இருக்கிறார். அந்த தொடங்கி இருப்பது மூலமாக இதை தொடர்ந்து அவர் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் அந்த வாகன நிறுத்தம் அருகே எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட பிரச்சார நிகழ்வு தொடர்ச்சியாக அங்கு நடைபெற இருக்கிறது. இன்று காலையில் அவர் அந்த தேக்கம்பட்டி பகுதியில் இருந்து அந்த பிரச்சார பயணத்தை அவர் தொடங்கினார். இதைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் சாலை மண்டபத்தில் உள்ள விவசாயிகளோடு கலந்துரையாடி தற்போது அவர் மேட்டுப்பாளையம் பகுதியில் அந்த காந்தி சிலை அருகே ரோட் ஷோவில் பங்கேற்க இருக்கிறார். ரோட் ஷோவை தொடர்ந்து 4 இடங்களில் மொத்தம் 5 இடங்களில் அவர் இன்று தொண்டர்களிடையே அந்த பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி எடுத்து வைக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் மற்றும் ஆளும் திமுக அரசின் மீது அவர் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற இருக்கின்றன. கோவையில் 2 நாட்கள் அவர் சுற்றுப்பயணம் செய்வதன் மூலமாக அவர் இந்த கொங்கு மண்டலத்தில் உள்ள பல்வேறு தொகுதிகளுக்கு அங்கு அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி செல்வாக்குள்ள அந்த தொகுதிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அந்த பிரச்சார பணிகள் இருக்கும் என்பதை முன்னிறுத்தும் வகையில் தான் அவருடைய அந்த பிரச்சார திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த ஊட்டி சாலை காந்தி சிலை அருகே ரோட் ஷோவில் பங்கேற்கும் எடப்பாடி பழனிசாமி மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் அருகில் பிரச்சார வாகனத்தில் நின்றவாறு பொதுமக்களிடையே உரையாற்றுகிறார். இதைத் தொடர்ந்து காரமடை பேருந்து நிறுத்தம், அதன் பின்னர் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரியநாயக்கன்பாளையம் பேருந்து நிறுத்தம் மற்றும் துடியலூர் ரவுண்டானா மற்றும் சரவணப்பட்டி பேருந்து நிறுத்தம் ஆகிய இரவு 9 மணி வரை கோவையில் பல்வேறு இடங்களில் பிரச்சார பயணத்தை எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்கிறார். அதிமுகவினரிடையே ஒரு புதிய எழுச்சியை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த திமுக ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்களை மக்களிடையே நேரடியாக முன்வைப்பதற்கும் அவர் இந்த பிரச்சார பயணத்தை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்திக் கொள்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம், இந்த தேர்தல் சுற்றுப்பயணமானது 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தை ஒட்டி முதல் கட்டமாக அவர் கோவையில் இருந்து தஞ்சை வரை அவர் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். 7ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்கள் தொடர்ச்சியாக சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கிறார். அதற்காக சிறப்பு பேருந்து வடிவமைக்கப்பட்ட அந்த பேருந்தின் மூலமாக தொடர் பிரச்சாரத்தில் அவர் 12 நாட்கள் ஈடுபட இருப்பது சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு புதிய ஒரு முயற்சியாக, முதல் முயற்சியாகவும் கருதப்படுகிறது. ராஜேஸ்வரி.